ப்ளூட்டோ, நீங்க நீங்க உயிரோட உயிரோட தான் இருக்கீங்களா? இருக்கீங்களா? தேவையில்லாம வீணா அழுதுட்டனே. ஏன் வாட்சோட பார்ட்ஸ கழட்டுற? இதோட எனர்ஜி செதறட்டும், ரோபோட் கதறட்டும். சின்ன உருவத்துல இருந்து பெரிய வார்த்தைகள்லாம் வருது. இறக்கி விடணுமா? இப்போ விடுறேன். எவ்வளவு தூரம் போறேன்னு பாரு. பிரச்சனை தானே தவிர வேற எதுவும் இல்ல. நீயும் ஒரு பிரச்சனை தான், அதனால நீயே இதை வச்சுக்க. மைனஸும் மைனஸும் சேர்ந்தா பிளஸ். நீ என் கூட வரியா? இனிமேலாவது நீங்க எனக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுப்பீங்களா? சாரி, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி கொடுங்க. அத நீயே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்னு தோணலையா? அதாவது உண்மையான ஒரு ஹீரோ மாதிரி. எனக்கு பொறுமை இல்ல. அப்ப நானும் சொல்ல முடியாது. அழகான ஜெலி, எங்களை மறுபடியும் பூமிக்கு கொண்டு போய் விட்டுருவியா? நோ ப்ராப்ளம், கூட்டிட்டு போறேன். உன்னால பேச முடியுமா? நான் இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. என்னை உன்ன மாதிரி அறிவில்லாதவன் நினைச்சியா? எனக்கு இப்பதான் தெரியும். பூமிக்கு திரும்பி போற வரைக்கும் நான் வாயை திறக்காம வரணும் போல இருக்கேன். அப்புறம் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும்னு தோணுது இல்ல? இல்ல, ஆமா, முதல்ல நாம ஷாப்பிங் மாலுக்கு போலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கலாம். ஒரு அவசர அறிவிப்பை செய்வதற்காக பிராட்காஸ்டில் குறுக்கிடுகிறோம். ஜாம்பிஸ் போல காட்சியளிக்கும் ஒரு பெரும் கூட்டம் ஷாப்பிங் மாலை தாக்குகின்றது. ஆக பொதுமக்கள் ஷாப்பிங் மாலை நெருங்க வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார். நமக்கு சகஜமான வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறேன்.